ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, ஐயா சர்வ வல்லவரே. சொல்லுவோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டேன், என்னை மாறுபாடு பிறக்க வைத்தேன். மகனாக தெரிந்து கொண்டேன், என்னை மாறுபாடு பிறக்க வைத்தேன். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர். எல்லா ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே. உம்மை அன்பு செய்கின்றோம், தூய ஆவி ஆனவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் வல்லமையும் பலனே. ஸ்தோத்திரமும் கனமும்
உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம் அப்பா. உம்மை நாம் அன்பு செய்கிறோம் அப்பா. எங்கள் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ ரிபரமர நன்றி அப்பா. கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். கிருபை என்று உள்ளதப்பா. அந்த மாறாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த விலகாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்று ஒன்று வந்த மாறாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று அந்த மாறாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த விலகாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணில் போல பாதுகாத்தார். நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறிருக்கிறோம். நடத்தி கொண்ட வழியில் நன்றி நன்றி செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இந்த பட்டணம் முழுவதுமாக தேவ மகிமை இறங்கி வருவதாக. இந்த பட்டணம் முழுவதுமாக தேவ மகிமை இறங்கி வருவதாக. தேவ வல்லமை இறங்கி வருவதாக. எல்லா அந்த மனம் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அகண்டு போவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்லவர் கிருபை. ஆமென். அந்த மாறாத கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. துதிகளை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா. வழிநடத்துங்கப்பா. கிருபையினால மூடிக்கொள்ளுங்கப்பா. தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆசீர்வதிங்கப்பா. செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிங்கள். யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நடத்துகிறார், பாதுகாக்கிறார். அவருடைய கிருபை அல்லவா. அதனால்தான் இவ்வளவு சத்தமாய் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். என தேவன் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்னைக்கு தேவனோடு பேசுவாராக. ஆமென். கர்த்தர் உங்களோட பேசுவாராக. ஆண்டவரோடு இடைப்படுவாராக. எல்லா கண்களை முடிஞ்ச சமுத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். என்னுடைய ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. எங்களோட இடைப்படுங்கப்பா. பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறேன். அந்த வார்த்தை எங்கள் மத்தியில் இன்னும் அதிகமாய் கடந்து பெறும்படியாக, நீர் எங்களுக்கு வழிகளை காண்பிக்கும்படியாக, எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைப்படுங்கப்பா. இதை பார்க்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் நாம இடைப்படுவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துறோம்ப்பா. எங்கள் ஆவியாத்மா சர்வ முழுவதுமாக நீர் ஆளுகை செய்கிறாங்கப்பா. ஆண்டவர், நீர் பேசுங்கப்பா, இடைப்படுங்கப்பா. நீ எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பு களத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். சொல்லுங்க. ஆமென். யாருமாக 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம். வாசிக்குமா? 8வது வசனம் வாசிங்க. வாசிங்க.
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சொந்தரிக்கும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த வார்த்தையுடாக நான் ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள். இந்த வாழ்வு தேவன் கொடுத்த வாழ்வு. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் இந்த வாழ்வு கர்த்தர் கொடுத்தது. ஆமென். தேவன் இங்க இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை தேவன் நமக்கு தந்தது. இந்த வாழ்வு உங்களுக்கு தேவன் தந்தது. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, இந்த வாழ்க்கை கர்த்தர் எனக்கு தந்தா? இந்த வாழ்க்கையை தந்தது மாத்திரமல்ல, கர்த்தர் ஆசி வைத்திருக்க. அதனால்தான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன், அவர் சிறியவனை. அப்படி என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த இந்த வாழ்க்கை மகாபலி கிருபையினால். அவர் சிறியவனை அவர் எடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் உங்களை சொல்றேன், என்ன சொன்னேன், இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஆண்டவர் தந்த வாழ்க்கை. பாருங்க, இந்த சாமுவேல் புத்தகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. நல்லா நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனால் திரும்ப ஒரு காரியத்தை நான் சொல்லி கடந்து வாஞ்சிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன் நம்ம சபை கூடி வருகிறோம், ஏன் இந்த இடத்துல கூடி வருகிறோம் என்றால் தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி ஆராதனை, நன்மை செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகள், நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி செல்லும்படியாத்தான் நம்ம சபை கூடி வர. இன்றைக்கு அநேகர் நன்றி அதில் அல்லவற்றவர்களாய் காண, அவர் கைகளில் வைத்திருக்கிற வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது என்பதை மறந்து விடுகிறார்கள். அநேகர் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார். அவருடைய கரங்களில் கொடுத்திருக்கிற வாழ்க்கை, அவர் கரங்களில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், அவர் கரங்களில் பெற்றுக்கொண்ட நன்மை எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், நன்றை ஞாபகத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை கட்டாராகில், கர்த்தர் உங்களை பாதுகாக்காவிட்டால், கர்த்தர் உங்களை நன்மை செய்யாவிட்டால், அல்லேலூயா, என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அதனால தேவ பிள்ளைகளை கடந்த வாரம் தேவ ஊழியக்காரர் சொன்னாரே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். எப்படி என்றால் தேவனுடைய நாளை, தேவனுடைய பரிசுத்தத்தை, தேவனுடைய நன்மைகளை நினைத்து அதிலே சந்தோஷமாய் மகிழ்ச்சி இருக்கலாம். கர்த்தரை மகிழ்ச்சி இருக்க முடியுமா? ஆனால் நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்தது, இந்த நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அதனால்தான் வேதம் சொல்றது, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ண நாள், இதிலே மகிழ்ந்து கழுகுற கடவுள் வேதம் சொல்லுது. இந்த 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 2வது அதிகாரத்திலே 8வது வசனம் நான் பார்க்கிற போது, அவர் சிறியவனை எங்கே இருந்து எடுக்கிறாராம்? புழுதியில இருந்து எடுக்கிறாராம். சிறியவன் எங்கே இருந்து எடுக்கிறாராம்? புழுதியில இருந்து எடுக்கிறான். அப்போது அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன நன்மை செய்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன கிருபைகளை தந்திருக்கிறார் என்பதை நீங்க நினைத்து பார்ப்பீர்கள். தேவ சமூகத்தை நீங்க மறந்துட மாட்டீங்க. தேவ சமூகத்தை நீங்க ஓடி வருவீர்கள். கர்த்தர் சமூகம் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியை காணப்படும். ஹல்லேலூயா. தேவ நன்மையை நினைக்கிற மாத்திரம் கர்த்தர் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருப்பான், சந்தோஷமா இருப்பான். அவர் சிறியவனை எங்கிருந்த புழுதியில் எடுக்கிறாரா, எடுத்த பிரபுக்களோடு ராஜாக்கள் உட்கார செய்கிறாரா. அப்படி என்றா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த நல்ல தேசம் கூட தேவன் இந்த தேசம் கூட கர்த்தர் தேவன் கொடுத்தது. பாருங்க, இந்த 2வது அதிகாரத்திலேயே நான் இந்த வர வாரங்களை தொடர போகிறேன். இந்த 2வது அதிகாரத்திலே
முதலாம் வசனத்தை நான் வாசிக்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வேதத்தை நல்லா கவனிங்க. இதை பார்க்கிறப்பட நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களை காக்காவிட்டார், கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டாராய், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்காவிட்டால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியும். ஆனா இதுவரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க நல்லா கவனிச்சுக்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் என்னவா, என் இருதயம் கர்த்தருக்குள்ள இன்னைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கை நன்மை செய்தால் உங்கள் இருதயம் மகிழ கடவுது. தேவன் வாழ்க்கை நன்மை செய்தால் நன்றி நீங்க செலுத்த கடவீர்கள். தேவன் ஆசீர்வதித்தால் நீங்க நன்றி செலுத்த கடவீர்கள். தேவன் வாழ்க்கையில கிருபை அளித்தால் நீங்க நன்றி செலுத்த கடவீர்கள். அண்ணனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். இன்னைக்கு அதிகமான காரியத்தை ஞாபகப்படுத்த போகிறேன். நகைப்புகள் இருந்தது, ஏளனங்கள் இருந்தது, உதாசீனங்கள் இருந்தது, குறைச எல்லாம் இருந்தது. ஆனா கர்த்தர் ஒரு நாள் அண்ணாளை நினைத்தார். அண்ணாளுடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றினார். அடைக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு செபிக்கிறவன் தேவ சமூகத்தில் போய் இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணால் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆண்டவர் செய்யலாம். ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மை குறைவு. அதனால்தான் சொல்றேன், தேவனை தேடுங்கள், தேவனிடத்தில் வாங்கள், சபை ஆராய்ச்சி வாங்கள், கர்த்தரிடத்தில் தேடி வாங்க. கர்த்தர் மனோச்சயங்கள் ஏசுறோம்னா தேவனை தேடுற இதயம் மகிழும். ஆனா கர்த்தர் ஒரு நன்மை குறைவிட விடவே மாட்டார். அல்லேலூயா. அதனால்தான் உங்களுக்கு அடித்து சொல்றேன், முதல்ல நீங்க தேவனுடைய நாட்சத்தை வச்சு கொள்ளுங்க. முதலாவது தேவனுடைய ஆராதனை வச்சு கொள்ளுங்க. முதலாவது சபை கூடுதலை வச்சு கொள்ளுங்க. சபை ஆராதனை முதன்மையா இருக்கு கிடவது. இது உங்களுக்கு மேன்மையா இருக்கு கிடவது, கனமா இருக்கு. எல்லாவற்றை காட்டிலும் சபை ஆராதனை தேவனுக்கு மேன்மையானது. சபை ஆராதனை தான் தேவ பிள்ளைகளுக்கு மேன்மையானது, கனமானது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் உங்களால எதுவுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. எதுவுமே சொல்லிக் கொள்ள முடியாது. இன்னைக்கு உங்களுடைய கலத்து இன்னைக்கு நீங்க படுக்கைக்கு ராத்திரி படுக்கை போறவ யோசித்து பாருங்க. கர்த்தர் இதையெல்லாம் உங்க வாழ்க்கை நன்மையா மாற்றினார். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் மாற்றினார். ஏன்னா சொன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது. இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு தந்தது. நாளை கர்த்தர் உங்களுக்கு தந்திர போகிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், தேவனுடைய சபையை குறித்து, ஆராதனை குறித்து நான் சொல்றேன், உதாசீனம் ஏளனம் பண்ணி விடக்கூடாது. முதல்ல நீ நான் சொல்றேன், என்ன நடந்தாலும் நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல வந்து பார், கர்த்தர் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம், ஜெபம் பண்ணினா என்ன செய்யும்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி பெருகும். அல்லேலூயா. ஜெபம் பண்ண ஏன் ஜெபம் பண்ணினால் தெரியுமா? ஏன் அன்னாள் ஜெபம் பண்ணால் தெரியுமா? கர்த்தரை விண்ணப்பம் பண்ணினா, ஒரு ஆண் குழந்தைக்காக விண்ணப்பம் பண்ணினார். ஒரு ஆண் குழந்தை கர்த்தரை கேட்டு விண்ணப்பம் பண்ணினார். ஆனா இன்னைக்கு மலடியாய் இருந்த அவளுடைய வாழ்க்கையில அவள் ஒரு பொருத்தத்தை ஒரு தீர்மானம் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரே, நீ என்னை ஆசீர்வதித்து ஒரு ஆண் குழந்தையை தந்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தீர்மானங்கள் முக்கியம், பொருத்தனை முக்கியங்கள். ஆனா கர்த்தர் செய்தவனை நாம் நினைக்க வேண்டியவர்களாய் காணப்படும் இருக்க வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகள். ஆனா என்ன நடக்கும் இதுவும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா தேவனை தேடுகிற இதயம் மகிழ்ச்சியா இருக்க. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறுறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என்னவா? என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கு. இப்ப நான் பேசுவேன். என்னை பார்த்து நகைத்தவர்கள், என்னை பார்த்து ஏளனம் பண்ணவர்கள், என்னை பார்த்து உதாசீனம் பண்ணவர்கள், என்னை பார்த்து மலடி என்று சொன்னவர்கள், என்னை பார்த்து ஒன்றுமில்லை என்று சொன்னவர்கள், என்னை பார்த்து ஏளனம் பண்ணி உதாசீனம் பண்ணி தூற்றினவர்கள், அவர்களுக்கு முன்பதாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். என் இதயம் மகிழ்கிறது. கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் கிருபை செய்தார், கர்த்தர் நன்மை செய்தார். இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்தது.
இந்த நாள் கர்த்தர் தந்தது. இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தந்தது. உன் கர்த்தருக்கு ஆண் குழந்தை கர்த்தர் தந்தது. ஹalleluya. உன் கர்த்தருக்கு பெண் பிள்ளை கர்த்தர் தந்தது. ஹalleluya. என் தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. தேவனை ஆசீர்வதிக்கப்படினால நான் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் தேவனை தேடுவேன், இன்னும் கர்த்தரை மகிழ்ச்சியா, இன்னும் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தரோட சந்தோஷம். ஹalleluya. தேவன் கொடுத்த வாழ்க்கை இன்றைக்கு வீட்டுல கடந்து போகிற பொழுது நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. இந்த குடும்பம் கர்த்தர் தந்தது. இந்த பிள்ளைகள் கர்த்தர் தந்தது. என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் கிருபை அல்லவா? ஹalleluya. எத்தனை நான் சொல்றதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள், எத்தனை நீங்க இதை புரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை கர்த்தர் தந்தது. ஹalleluya. ஆண்டவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு நான் சொன்னேன், இந்த நேரத்தை நீங்க உதாசீனம் பண்ணுவீர்களா இருந்தா, இந்த நேரத்தை அசட்டை பண்ணுவீர்களா இருந்தா, இந்த இடத்துல இருந்து நான் சொன்னேன் தேவ சமூகத்தை உதாசீனம் பண்ணுவீர்களா இருந்தா, நான் சொன்னேன் கர்த்தரை காண்கிறார், கர்த்தரை பார்க்கிறார். ஹalleluya. கர்த்தரை பார்க்கிறார். இன்னைக்கு நல்ல இடத்துல வச்சிருக்க நீங்க அவசரப்பட்டு நீங்க எடுக்கிற முடிவுகள் நான் சொல்றேன் உங்களை ஒரு நாள் கண்ணீர் விட வைக்கும். சொல்ல நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நீ காத்திருந்து பார், கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்துவா, நீ சந்தோஷ மகிழ்ச்சி அடைவாய். ஹalleluya. தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருக்குள் களி கூறுவது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகையன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுவேன். இந்த என் பகையன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்பதற்கு நான் ஒரு காரணம் சொல்லுறேன். நம்முடைய வாழ்க்கை நம்ம கடந்து வந்த வழிகள், கடந்து போகிற பாதைகள், சில நெருக்கடியில கடந்து போகலாம். வேலை செய்கிற இடங்கள்ல கூடி நின்று நம்மை பார்த்து நகைப்பார்கள், கூடி நின்று நம்மை பார்த்து ஏளனம் பண்ணுவார்கள், நம்மை பார்த்து ஏதோ ஒன்றெல்லாம் சொல்லுவார்கள், ஏளனம் பண்ணுவார்கள், கேலி பண்ணுவார்கள், நம்மை பார்த்து குறை சொல்லுவார்கள். ஹalleluya. ஆனா என்னுடைய இதயம் எல்லாருக்கா பொதுவாய் பேசுவேன். வேலை செய்யற இடமா இருக்கலாம், இங்க பொதுவாய் பேசுவேன். ஹalleluya. ஆகவேதான் ஆனா இந்த இடங்கள்ல நம்மை பார்த்து கேலி பண்ணுவார்கள், நகைப்பார்கள், ஏளனம் பண்ணுவார்கள். இன்னைக்கு அன்னாளை இப்படித்தான் நகைத்தார்கள், ஏளனம் பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள் என்றால் அவருடைய கற்பம் ஆசீர்வதிக்கப்படவில்லை, அவருடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா ஒரு தீர்மானம் பண்ணினார், தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணவே. ஏன்னா இதை திரும்ப திரும்ப ஒரு வாழ்க்கை சொன்ன தெரியுமா? நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது தேவனிடத்துல இருந்துதான். நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது தேவனிடத்துல தான். அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நிலைக்கும். அந்த ஆசீர்வாதம் தான் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாக்கும். அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷ மகிழ்ச்சியை பெருக பண்ணும். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. என் தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. இன்னைக்கு நம்மை பார்த்து ஏளனம் பண்ணட்டும், உதாசீனம் பண்ணட்டும், கேலி பண்ணட்டும். ஆனா கர்த்தர் என்னை பார்க்கிறார். கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். கர்த்தர் என் இதயங்களை அறிந்திருக்கிறார். என் வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் தருவா. இந்த வாழ்க்கை கூட கர்த்தர் தந்ததுதான். இனிவரப்போ நாட்களும் கர்த்தர் எனக்கு தருவா. இனிவரப்போ நாட்களை கர்த்தர் தருவா. அதனாலதான் முதல்ல நீ தேவ சமூகத்துடன் முன்வைத்துக்கொள். முதல்ல நீ தேவ சமூகத்தை, தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய திருச்சபையை முதல்ல வைத்துப்பா. இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு நான் சொல்றேன், எவ்வளவுதான் நான் படிச்சு சொன்னாலும் கேட்பதில்லை. நான் ஒரு நாள் வேற உணர்ந்து கொள்ளுவார்கள். ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர்தான் அவர் சொல்றார், எதற்கு பிற்பாடு இந்த ஜெபத்தை அன்னால் எழுதுகிறதை அவருடைய கற்பத்தை கட்டி ஆசீர்வதித்தார். ஆமென். இன்னைக்கு
நம்ம ஊர்ல ஒரு காரியம் சொல்லுவார்கள், ஒரு ஆபத்து ஒன்று வரும் பொழுது நாம் என்ன சொல்றோம், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி இந்த ஆபத்தை தாண்டி ஓடுகிறோம். அல்லாவிட்டால் ஏதாவது ஒரு நம்முடைய தேசத்திலே நாய்கள் துரத்தும், யானைகள் துரத்தும், அந்த நேரத்தில் செய்யறோம், ஆண்டவரே ஆண்டவரே சொல்லித்தான் நான் ஓடுகிறோம். ஓடி தப்பி வெளியே வந்தோடனே செய்யறோம், ஆண்டவரா என்னை காப்பாற்றினார், நானில் என் காலினால நான் ஓடி வந்தேன். இப்படித்தான் அநேகர் இப்ப சொல்லுகிறார்கள், இப்படித்தான் அநேகர் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் வந்த உடனே ஆசீர்வதித்த உடனே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போக 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 ஆண்டவரா என்னை ஆசீர்வதித்தார். இல்லை, என்னுடைய பணத்தினால என் பலத்தினால தான் நான் எல்லாவற்றையும் சம்பாதித்தேன்னு சொல்லுகிறார்கள். ஆனா முதல்ல என்ன செய்யணும், ஆண்டவரே கூப்பிடும் பொழுதுதான் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆண்டவரே தேடும் போதுதான் கர்த்தர் சம்பளமான கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவராயிருக்கிறார். கர்த்தரை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ன செய்யலாம் தெரியுமா, ஜெபம் பண்ணுகிறார், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறான். ஆசீர்வதிக்கப்பட்டவன் தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறான். ஆசீர்வதிக்கப்படுகிறவன் தேவ நாமத்தை உயர்த்துகிறான். பாருங்க, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. அல்லேலூயா. நீங்க சொல்றீங்களா, இந்த வாழ்க்கை கர்த்தர் தந்தது, இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தந்தது, இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஒருவருமே இல்லை சொல்றீங்களா? ஒரு வாழ்க்கை சொல்றீங்களா? அழைக்கப்படுறீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே சபையில் ஆராதிப்பதற்கு வெட்கம், கர்த்தரை துதிப்பதற்கு வெட்கம், பாடுவதற்கு வெட்கம், கர்த்தரை தேடுவதற்கு வெட்கம், கர்த்தர் சமத்துக்கு வருவது வெட்கம். என்னை பார்த்து அநேக சொல்றாங்க, அல்லேலூயா கூட்டம் சொல்றாங்க. அவங்களுக்கு அல்லேலூயாவுக்கு அர்த்தம் தெரியல, ஆமென்னுக்கு அர்த்தம் தெரியவில்லை, சபை எங்களுக்கு அர்த்தம் தெரியவில்லை, இயேசு என்பதை அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அநேகருடைய வாக்கு எப்படி தெரியுமா, கிறிஸ்துமஸ் வந்தா தண்ணி எடுத்து ஆடி பாடி கொண்டு அப்படி களியாட்டமான காலத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் ஒருவருமே இல்லை. உன் வாயத்தை அழைக்கப்படும் பொழுது கர்த்தருடைய வாக்கு சம்பளமான கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். இங்க பார்க்கிறோம், இன்னைக்கு மறடியா இருந்தவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆண் பிள்ளை கொடுத்தார். இன்னைக்கு அவர் சொல்றா, கர்த்தருக்குள்ள நான் ஜெபம் பண்ணுகிறேன். இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களா? நான் கொண்டு வந்த வார்த்தை அது வேறு விதமாய் மாறு, ஆனா நன்மைக்கு இதுவாயிருக்கிறது. ஜெபம் பண்ணுகிறீங்களா? இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களா? அதனால தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, சொல்றேன், ஜெபித்து பாருங்கள். இருக்கிற வாலிய பிள்ளை நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில என்ன போராட்டம் உண்டோ நான் அறியேன், ஆனா கர்த்தர் அறிவார். நான் சொல்றேன், இந்த போராட்டம் உன்னை அடிக்கடி துரத்தி கொண்டிருக்கிறது, இந்த போராட்டம் உன்னை அடிக்கடி உன்னை இழுத்து கொண்டிருக்க. நான் சொல்றேன், இதற்கு வழி என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணிப்பா, ஜெபம் பண்ணு. இந்த பிரச்சனை வெளியே வருவதற்கு ஜெபம் பண்ணு. கர்த்தரை விடுதலை ஆக்குவா, கர்த்தரை விடுதலை ஆக்குவா. ஏன்னா கர்த்தரை காக்கா விட்டால், கர்த்தரை பாதுகாக்க விட்டால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் தான் நம்மை பாதுகாக்கிறவர், தேவன் தான் நம்மை பாதுகாக்க, தேவன் தான் நம்மை வழிநடத்துகிறார். ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நாள் சொன்னபடியே கர்த்தருடைய மனமகிழ்ச்சியாயிரு, உன் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவா. அல்லேலூயா. உன் வாலிய பிரயாயத்தை நான் சொல்றேன், கர்த்தருக்காய் கொடு, கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. இந்த நாட்கள் நீ கவனமாக நடக்க வேண்டிய நாட்கள், கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், ஜெபியுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவன் நன்றி அறிதல் உள்ளவனாய் காணப்பட வேண்டிய விஷயம். ஆளருக்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனை போல கண்மலை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு பாருங்க, அந்நாள் சொல்லுற காரியத்தை கவனிச்சு பாருங்கள். தேவன் நல்லவராக இருக்கு. அதனால சொன்னேன், இந்த வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை, இந்த சந்தோஷம் கர்த்தர் கொடுத்த சந்தோஷம். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் தேவன் அதில் தப்பு வைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அதிகமான பேர் சொல்றாங்க, இந்த தேசங்கள் எல்லாம் இனி நாட்களில் வாழ்வது கஷ்டம், கடினம்னு சொல்றாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கிறது. கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கிறது. அவருடைய தயவு, அவருடைய கிருபையும் தான் இந்த வரைக்கும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். சிறியவனை புரிதில். இன்னைக்கு இந்த வார்த்தை எப்படி இருக்குது? உங்களுடைய வாழ்க்கையில ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்டா, இந்த வாழ்க்கையை தேவன் கொடுத்தென்று உனக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்டா, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தீர்கள், எப்படியான வாழ்க்கை வாழ்ந்தீர்கள். இன்னைக்கு பாவிகளாக இன்னைக்கு அதிகமான ஜனங்கள் நம்மை பார்த்து வெறுத்து தள்ளி ஒதுக்கினவர்கள். இன்னைக்கு நிர்வாணியா இருந்தேன், யாரும் மதிக்காதவளாய் காணப்பட்டோம், மதிக்காலாய் இருந்தோம். ஆனா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவளாய் இருந்தோம். தேவ வார்த்தை என்றால் என்னென்ன தெரியாதவளாய் எங்கேயோ இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை தேடி கண்டுபிடித்தார். அதனால சொன்னேன், இந்த கிருபையும் இந்த மகா மகிமை நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தந்தது, தேவன் நமக்கு கொடுத்தது. நிர்வாணியா இருந்தோம், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவளா இருந்தோம். தேவ வார்த்தைக்கு யாருமே நம்மை மதிக்காதலை காணப்பட்டோம், அற்பமாய் எண்ணப்பட்டோம். இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவனுக்கு நீங்க என்ன நன்றி சொல்ல வேணும்னு வாஞ்சிக்கிறீங்களா? தேவன் நம்முடைய வாழ்க்கை சம்பூர்ணமான கிருபை அளித்திருக்கிறார். இன்னைக்கு நம்மை வாழ வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆதியாகம புத்தகம் 3வது அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 3வது அதிகாரம் எல்லாம் நமக்கு தெரிந்த வார்த்தை தான். ஆண்டவர் நான் 1ஆம் வசனத்தில் ஒரு சில வார்த்தையை வாசித்துட்டு 3வது காரியத்தை கடந்து போகிறேன். 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளை ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தை மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். ஆனா இன்னைக்கு தேவன் மனுஷனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படி உண்டாக்கினார். ஆனா கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவளை ஆசீர்வதித்து அவர் சொன்னார், இந்த பூமியை பலுகி பெருகி நிரப்புங்கன்னு சொல்லி அவளை ஆண்டுகொள்ளுங்கன்னு சொல்லி தேவன் ஆளுகை கொடுத்தார். ஆனா இப்ப என்ன சொல்ல வர்றா? ஆனா தேவன் ஆசீர்வதித்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவளாக, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காதவளாக இன்னைக்கு அந்த மேலே இழந்தார்கள். ஆனா இப்ப கர்த்தர் அந்த வாழ்க்கையை மறுபடியும் திரும்ப கொடுத்தார். அதனால்தான் சொன்னேன், இந்த வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை. இந்த சந்தோஷம் மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் வாழ்க்கை தந்திருக்கிறார். இப்படி நீ வாழ்க்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு தந்த வாழ்க்கை. அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆனா நான் சொன்னேன், தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் சொன்னார், இந்த என்னுடைய வார்த்தையை கேளுங்கள், வார்த்தையின்படி நடங்கள் சொல்லி ஒரு காலத்தை அங்க சொன்னார். ஆனா அவர்களோ வஞ்சிக்கப்பட்டார்கள்.
சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டார்கள். தேவன் கொடுத்த நல்ல வாக்கை இன்னைக்கு திருச்சபையில் உங்களை வைத்திருக்கிற ஆசை வைத்திருக்கிறார். இன்னைக்கு சர்ப்பமான ஒரு காரியத்தை நீங்க வஞ்சிக்கப்படுறீங்க, வாழைப்பிள்ளை வஞ்சிக்கப்படுறீங்க, இழுப்பிட்டு போறீங்க, கீழ்ப்படியாக உங்களுக்கு வருகிறது. ஆனா இப்பொழுதோ நீங்க பெற்றோர்கள் வாழ்வதற்கான கிருபை கர்த்தர் உங்களை வாழ்க்கை தந்திருக்கிறார். சொல்லுங்க, இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது, இந்த சந்தோஷம் கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. பார்க்கிறோம், இந்த தேவன் தம்முடைய சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷன் உண்டாக்கி அவரை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு காரியத்தை அங்கே சொன்னார், ஒரு காரியம் சொன்னார். 2வது அதிகாரம் 15வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவர் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணி அவனை கொடுப்பாருங்க. ஆண்டவர் ஒரு காலம் சொல்லுகிறார். இப்ப ஏன் நான் உங்களை பார்த்து சொல்றேன்னா, இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கற்ற இந்த வாழ்க்கை தெரியுமா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்தவளாய் காணப்பட்டோம். மறுபடியும் தேவன் நமக்கு ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கி இருக்கிறார். இதை பார்க்கிறோம். நீங்கள் கீழ்ப்படிப்பாங்க, இவர்களை ஆசீர்வதித்தால் பலிமானவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். ஆனால் அதற்கு கீழ்ப்படியாமையினால இவர்கள் பாவத்துக்கு உட்பட்டப்பட்ட நிர்வாணியாய் காணப்பட்டார்கள். ஆனா தேவன் அவருடைய நிர்வாணத்தை மறைத்தார். அவருடைய கீழ்ப்படியாமல் இருந்து மறுபடியும் அவர்களை விடுதலையாக்கி இன்னைக்கு அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு சொன்னதான் சொல்றேன், சபைக்கு வருகிற பிள்ளைகள் சொன்ன கர்த்தர் நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறார், கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கீழ்ப்படியாமல் நீங்கினது, உடைய நிர்வாணம் மறைக்கப்பட்டது, உடைய பாவங்கள் நீங்கினது, உடைய அழுக்கள் கழுவப்பட்டது, கர்த்தர் விடுதலாக்கி இருக்கிறார், சம்பளமான கிருபை அளித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை சொல்லுங்க, தேவன் நல்லவராக இருக்கிறார். நிர்வாணியாய் இருந்தாய், யாரும் மதிக்காதவர்களாய் இருந்தோம், யாரும் மதிக்காதவர்களாய் இருந்தாய். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தோம். ஆனா மறுபடியும் கர்த்தர் தம்முடைய மகிமையினாலும் நம்முடைய கிருபையினாலும் நம்மை முடிசூட்டி இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. இந்த சந்தோஷத்தை கற்று மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை தந்திருக்கிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். அதுதான் சொல்றேன், கர்த்தரை தேடுகிறேன் மகிழ்வதாக, கர்த்தரை தேடுகிறேன் மகிழ்வதாக. தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது சங்கீத புத்தகம் 113வது அதிகாரம், சங்கீத புத்தகம் 113வது அதிகாரம். பதிமூன்றாவது அதிகாரம் வாசிப்போமா? முதல்ல இந்த வாசிக்க கவனிச்சுக்கோங்க. 113வது அதிகாரம் முதல்ல இருந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்பட கடவுதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகளும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ண நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவரை பார்க்கும்படிக்கு தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் ஏற்றுகிறார்.
அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளும் உட்கார பண்ணுகிறார். மலடிய சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்மை கத்த ஆசீர்வதித்திருக்கிறார். வறட்சிகள் நீங்கி, இன்னைக்கு சாபங்கள் நீங்கி, பாவங்கள் நீங்கி, அக்கிரமங்கள் நீங்கி, அவர் ரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை விடுதலாக்கி நீ ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால இந்த வாழ்க்கை கத்த கொடுத்த வாழ்க்கை, இந்த சந்தோஷம் கர்த்தர் கொடுத்தது, உங்கள் கருத்தில் இருக்கிறது கர்த்தர் கொடுத்தது, இந்த ஜீவன் கர்த்தர் தந்தது, இந்த ஆசீர்வாதம் கர்த்தர், இந்த திருச்சபை கர்த்தர் தந்தது, உங்கள் கருத்தில் இருக்க பிள்ளைகள் கர்த்தர் தந்தது, உங்கள் பெற்றோர்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. தேவன் நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வளர்ச்சிகள் நீங்கிறது, சாபங்கள் நீங்கிறது, பாவங்கள் அக்கிரமம் பொல்லாப்பு நீங்கிறது. ஆனால் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். மறுபடியும் இழந்த சந்தோஷம் திரும்ப தந்திருக்கிறார். மறுபடியும் நீ இழந்ததை கர்த்தர் வாழ தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. திருச்சபையில பிள்ளைகள் வரும்போது சொன்னேன், கர்த்தர் கொடுத்தது சொல்லுகிறேன். பிள்ளைகள் பிறக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் சொல்லுகிறேன். இது கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. அவிதான் நீங்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தேவன் கொடுத்த சமாதானம், சுகம் இழந்து போவதற்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்க பிள்ளைகள் சொன்னேன், நீங்க வீட்டுல நிம்மதியா இருக்க வேண்டுமா இருந்தா, உங்களுடைய சர்ப்பமானது ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களை வஞ்சிக்கிறபடி தந்திரமான எந்த சூழல் வந்தாலும் அதற்கு இடம் கொடுக்காதீங்க. தேவன் கொடுத்த வாழ்க்கை, தேவன் கொடுத்த சந்தோஷம், தேவன் கொடுத்த மன மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து இன்னைக்கு என்ன ஆகுமோ என்ற சூழ்நிலையில எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க, கடந்து வந்தாங்க. ஆனா இன்னைக்கு காணவில்லை ஆராதனைக்கு. ஆனா வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று வருவார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே தேவன் நல்லவன். நான் எப்பவுமே தேவன் நல்லவன் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம கைவிடவே இல்லை, இனி கைவிடவே மாட்டார். தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்வு தேவன் கொடுத்தது, இந்த வாழ்வு உங்களுக்கு தேவன் தந்தது. ஹல்லேலூயா. மறுபடியும் அதாவது சொல்லிக்கலாம், மறுபடியும் கர்த்தனை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நல்லவராக இருக்கு. யார் விளைஞ்சிருப்போம். வருகிற வாரம் மீதி காரியங்களை நாம் தொடர போகிறோம். நிறைய காரியங்கள் தொடர்ந்து பேசுவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி வரும் செய்தி சமத்துல நன்றி சொல்லுவோமா எல்லாரும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்த நல்லவரே, பார்க்கக்கூடிய ஆசீர்வதிப்பீராக, பார்க்கப்படுவதை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வார்த்தை தேவன் தேடுவாங்களாக, கொடுத்த வாழ்க்கை உணர்ந்து கொள்வார்களாக. செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்றேன், யார் யாரெல்லாம் இதை பார்க்கிறார்கள், ஆண்டவரே ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கிடைக்காதா, ஒரு பெண் பிள்ளை எனக்கு கிடைக்காதா, ஆண்டவரே என் குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்க மாட்டீரா, என் குடும்பத்தில் சமாதத்தை தர மாட்டீரா, என் கணவனுடைய வாழ்க்கையில மனம் திரும்ப தர மாட்டீரா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனம் திரும்ப தர மாட்டீரா, அந்த என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டீரா என்று ஏக்கடிகளோடு, பாரங்களோடு, கண்ணீர்களோடு, வேறோடு யாரெல்லாம் ஆண்டவரே அமர்ந்திருக்கிறீர்களோ, நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு மருந்து ஒன்று, உங்களுக்கு ஒரு அடைக்கலம் ஒன்று. இயேசுவின் நாமத்துல உனக்கு சமாதானம் உண்டாகும். இயேசுவின் நாமத்துல உன்னுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தா, ஒரு பிள்ளைக்கான் இறங்கி நிற்கிறாயா, கர்த்தருடைய வாழ்க்கையில அடைக்க வாசல் திறப்பான். இயேசுவின் நாமத்துல உங்களுடைய வாழ்க்கை அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், ஆசீர்வாதமாயிருப்பாய். ஒரு குடும்பத்தில் சமாதானம் அதிகப்பட்டு இதை பார்க்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் பார்க்கிறீங்களா, வேதனை கண்ணீரை பார்க்கிறார், கர்த்தர் வாழ்க்கையில் சமாதத்தை கட்டடுவா. இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அவங்களுக்கு சமாதி அல்லவா, ஆசீர்வாதமாயிருப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.